ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆயிருக்க தி பே படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு சர்வைவல் ஹாரர் த்ரில்லர் படமாக எடுத்திருக்காங்க. இதோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் வரைக்கும் போகும். இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். எம்மா லேனி அப்படின்ட்டு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்டினேஷன் வெட்டிங்காக போகிறாங்க. அங்கே போன இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் எல்லாம் முடிச்சுட்டு டைகர் ஷார்க் ஃபீடிங் டூருக்கு போலான்ட்டு டிசைட் பண்ணி அதுக்காக நடு கடலுக்கு டூர் போட்ல போறாங்க. போற வழியில பார்த்தீங்கன்னா சடனா அவங்க போட்டு பயங்கரமா சேதம் அடையுது. அதுக்குள்ள தண்ணி வர ஆரம்பிக்குது. சுத்தியும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே ஷார்க்கா அலையுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அது ஷார்க் சான்ச்சு. அந்த இடத்துல சிக்கிக்கிறாங்க. இவங்களுக்கு இருக்கிறது 2 வாய்ப்பு தான். தண்ணிக்குள்ள குதிச்சு கரை சேர்றது, இல்லைன்னா போட்ல இருந்துட்டே யார்கிட்ட உதவி கேட்கறது. ஆனா கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் உதவி பண்றதுக்கு யாருமே கிடையாது. தண்ணிக்குள்ள போனாலும் ஷார்க் அட்டாக் பண்ணுது. இதுக்கப்புறம் நடக்கிற சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் என்ன, இவங்க தப்பிக்கிறதுக்காக என்னெல்லாம் பண்றாங்க, கடைசியில யாருன்னா தப்பிச்சாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்க்கலாம். இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற போர்ஷனும் பார்த்தீங்கன்னா ஷார்க் அட்டாக்கிங் போர்ஷன்ஸ் தான். அது ஓரளவு நீட்டா காமிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். படத்தோட ஆரம்பத்திலே இவங்க ஷார்க் அட்டாக் பண்ற போர்ஷன்லாம் காமிக்காம கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஷார்க்கை காமிச்சதெல்லாம் பார்க்கறதுக்கு ஓரளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது அப்படின்ட்டு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில ரியல் ஷார்க்கையும் காமிச்சிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி யூஎஃப்எக்ஸ் சிஜியும் நல்லாவே பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு சொல்லலாம். அதையும் தாண்டி தாய்லாந்து கடற்கரையை ரொம்ப அழகா காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஷார்க் விஷுவல்ஸுமே ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருந்து. அதே மாதிரி இந்த டீம் சர்வே பண்ணி வெளியே வருவாங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி காட்சிகளை ரொம்ப நீட்டாவே காமிச்சிருக்காங்க. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங்குமே ரொம்ப நீட்டாவே இருந்து. செகண்ட் ஹாஃப் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஓரளவு நீட்டா பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி ரன் டைமும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. இந்த படத்தோட நெகட்டிவ் பத்தி பார்த்தீங்கன்னா ஸ்கிரீன் பிளே தான். நம்ம பல 100 படங்கள் பார்த்தாச்சு. இதே மாதிரி ஷார்க் அட்டாக் பண்ற போர்ஷன், பாம்பு அட்டாக் பண்ற போர்ஷன், ஏன் நேத்து கூட நாய் கடிக்கிற போர்ஷன்ட்டு ஊறுபட்டது பார்த்தாச்சு. இந்த படமும் அதே டெம்ப்ளேட்டான ஒரு படமா தான் இருக்கு. பெருசா சுவாரஸ்யமா இன்ட்ரெஸ்டிங்கான மூவ்மெண்ட் எதுவுமே கிடையாது. ஒரு ஃபிளாட்டான ஸ்கிரீன் பிளே தான். அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா அதே பழக்கப்பட்ட சீன்ஸா தான் இருக்கு. அது இந்த படத்தோட மிகப்பெரிய நெகட்டிவா இருக்கு. அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா எழுதி எடுத்திருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாவே இருந்து. மொத்தத்தில் என்கிட்ட கேட்டீங்கன்னா இந்த படம் ஒரு பிலாவரேஜான படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் கேட்டீங்கன்னா 10க்கு 4.5 மார்க் கொடுக்கலாம். படத்தில் அடல்ட் கண்டென்ட் இருக்கு. ஸோ ஃபேமிலியோட பார்க்கறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.